கள்ளக்குறிச்சியில பாசமழை ஏன்னு தெரியுமா? மகளிர் தினத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி உணவகம் ஒண்ணுல மாமியார்கள் மற்றும் மருமகள்கள் மாறி மாறி உணவு ஊட்டி விட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மாமியார் மருமகள் இந்த காம்போ பத்தி கேட்டாலே அனல் பறக்கும் கருத்துக்கள் தான் வரும். சில இடங்களில் இருவருக்கும் இடையே அதீத அன்பு இருப்பதையும், சில இடங்களில் கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் இருப்பதையும் பார்த்திருப்போம், சில நேரங்களை கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட மாமியார் மருமகளுக்கு இடையான உறவை மேம்படுத்த வேண்டும், சின்ன விரிசல் கூட இருக்கக்கூடாது என்ற நோக்கத்துல ஹோட்டல் ஒண்ணு வெளியிட்ட அறிவிப்பு பலரையும் வியப்புல ஆழ்த்தி இருக்கு. சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல் என பல்வேறு துறைகள்ல பெண்கள் அளிக்கும் பங்களிப்பை கௌரவப்படுத்தும் விதமாக உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுது. பாலின சமத்துவம், சம உரிமை, சம ஊதியம், சம வாய்ப்பு உள்ளிட்ட வலியுறுத்தும் விதமாக இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது. உலகளவுல மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு முன்னெடுப்புகள், அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஒரு ஹோட்டல் அசத்தலான ஆஃபர் ஒன்று அறிவிச்சது. மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும் என்ற ஆஃபர் தான் அது. ஆனா ஒரு கண்டிஷன், மாமியார் மருமகள் ஜோடியா தான் வரணும். மாமியார் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் உணவு ஊட்டி விடணும். அப்போதான் உணவுக்கு காசு கொடுக்க தேவையில்லை என அந்த ஹோட்டல் அறிவிச்சிருந்துச்சு. இந்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து ஹோட்டலுக்கு ஏராளமான மாமியார்கள் தங்கள் மருமகளோட வந்தாங்க. மாமியார் தனது மருமகளுக்கும் மருமகள் தனது மாமியாருக்கும் உணவு ஊட்டிவிட்டது காண்போரை மகிழ்ச்சியிலும் நெகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது. பெரும்பான்மையான தொலைக்காட்சி தொடர்களில் மாமியார் மருமகள் இடையே கசப்பான உறவு இருப்பதாக சித்தரித்து காட்டப்படுகிறது. இதனால இயல்பாக ஏற்படும் சுமூகமான உறவு கூட பல நேரங்களில் கருத்து முரண்பாடுகளில் தள்ளி குடும்பத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தது. இத்தகைய சூழ்நிலையில் மாமியார் மருமகள் உறவை இன்னும் உறுதியாக்க அந்த ஹோட்டல் உரிமையாளர் எடுத்த முயற்சிக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது.